நான் மற்றவங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்தா நான் பிரசங்கமே பண்ண முடியாது, உங்களுக்கு பிரசங்கமா பண்ண முடியாது, ஊழியத்தை செய்ய முடியாது. நானும் மனுஷன், எனக்கு சோர்வு பலவீனம். ஏன்னா உக்காந்தா நின்னா பேசினா எல்லாமே குற்றம் குற்றம் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க போறது? ஒரு பிரசங்கம் பண்ணா குறை சொல்றீங்க வச்சு, நீங்க இல்ல ஒரு குறை சொன்னா அப்ப நான் என்ன பிரசங்கம் பண்றது? என்ன பேசினாலும் தப்பு தப்பா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? உங்களை மாதிரி உக்காந்துட்டாலுமே ஆடியன்ஸ் மாதிரி உக்காந்துட்டு இந்த மெசேஜுக்கு 60 மார்க்கு 80 மார்க் 30 மார்க்குன்னு உங்களை மாதிரி நான் போட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. இங்க நிக்கிறது அவ்வளவு கஷ்டம். ஈஸியா பேசுறதுங்க எல்லாமே. அது எவ்வளவு பாவம் சாபம்னு தெரியல. பேசுறது ரொம்ப கமெண்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா பின்னாடி ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். அதனால நீங்க எந்த மனுஷனை பார்க்காதீங்க, எந்த மனுஷையும் பார்க்காதீங்க, யார் என்ன பேசினாலும் பார்க்காதீங்க. உன்னை படைச்சவர் என்ன சொல்றாரு உன்னை குறித்து? எல்லாம் 4 பேர் 4 விதமா, ஒருத்த व्यसனமாக்குறான், இன்னும் 2 பேர் முறுமுறுக்கிறான், இன்னும் சொல்ல போனா சீனியர் பிரீஸ்ட், அவரு பிரதான ஆசிரியர், போதகர், ரட்சகர், ஆண்டவர், மீட்பர், தேவாதி தேவ குமாரன், அவரையே பார்த்து முறுமுறுக்கிறான். அவருக்கு அந்த கதினா நான் என்ன நீங்க என்ன கணக்கு? ஓகே, அப்ப எல்லாமே யாரையும் பார்க்காம நம்ம ஏசப்பாவை அவரை நம்பி அவருடைய சிலுவைய அவரையே பார்த்தா நிச்சயமா நம்ம ஜெயிச்சிருவோம். அப்ப எத்தனை தடைகள் வந்தாலும், ஊரு 4 விதமா பேசினாலும், நான் என் தகப்பனை நோக்கி ஆராதிப்பேன். நான் செய்ய வேண்டியதை செஞ்சுனே இருப்பேன். நான் கர்த்தருடைய காரியத்தில் இன்னும் அதிகமா ஈடுபடுவனே தவிர பின்வாங்கி போக மாட்டேன். பேசுறவங்க பேசட்டும், நான் இயேசுநாதரை ஆராதிக்கிறதை கேலி பண்ணட்டும். நான் கர்த்தருக்காக செய்கிற இந்த சேவையை, இந்த ஊழியத்தை, இந்த காரியத்தை, இந்த நற்காரியத்தை, நற்கிரியைகளை, ஏதோ ஒரு காரியம் நீங்க எதாகிலும் நேரடியாக மறைவாகவும் கர்த்தருக்காக செய்கிற காரியம் எத்தனை தடைப்பட்டாலும் இனி நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். நீங்க என்ன சொல்லுங்க, நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு எழும்பணும். அப்போதான் பிசாசு வெக்கப்பட்டு போவான். இந்த அம்மாவை விசனப்படுத்தினாங்க, இயேசுநாதரையும் முறுமுறுத்தாங்க. இந்த அம்மா அந்த செலுத்தின அந்த காஸ்ட்லி ஆயில குறித்து விதவிதமா பேசுறான். விட்டா இவ்வளவு காசு வருமே, இப்படி சம்பாதிக்கலாமேன்னு. அதெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்காம என் அம்மா என்ன தோணுச்சோ அதை செஞ்சிட்டாங்க.